காலையில் 5 மணிக்கே முழிப்பு வந்துச்சு கைஸ். ஒரு 6 மணி இருக்கும். நம்ம வந்து வேடப்பட்டி சைடு வந்து வாக்கிங் போயிட்டுருக்கோம். காலங்காத்தால் சூப்பராக இருக்குது கைஸ். நேற்று நைட் வேறு மழை, சரியான மழை. நம்ம எங்கிட்டலாம் வாக்கிங் போகிறோம்னு காமிக்கிறோம். பழம்லாம் இருந்துச்சு. என்ன பழம் தெரிஞ்சா கைஸ், இதுக்கு பேர் வந்து போரிங் பைப்புன்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுலலாம் நம்ம இதில் தான் தண்ணி எடுப்போம். இப்போலாம் யூஸ் பண்ணுறதே இல்லை. யாருக்கும் ஞாபகம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். விடியங்காத்தால நம்ம வேடப்பட்டியை நோக்கி தான் நம்ம வாக்கிங் போயிட்டு இருக்கோம். இந்த ஒத்தக்கன் பாலம் நிறைய பேருக்கு தெரியும். இதுக்குள்ளேருந்து கற்றுனா அப்படியே ஒரு மாதிரி எக்கோ கேட்கும். இந்த ஹோல்லலாம் கற்றுனா சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வேடப்பட்டியை ரீச் ஆகிட்டோம். எடுத்த வீடியோவில் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா சுற்றி எல்லாம் பறவை குருவி சத்தம் கேட்டுகிட்டே இருந்துச்சு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு கைஸ். நம்ம வேடப்பட்டி சுடுகாடு ரோடு மாதிரி இருக்கும்ல, அங்கே தான் நடந்து போயிட்டுருக்கோம் வாக்கிங்கு. நான் முன்னாடி சின்ன வயசில் இருக்கப்பலாம் அந்த 2 சைடுமே வரவே பயமாக இருக்கும். ஏன்னா அந்த இறந்தவங்க ட்ரெஸ்ஸு மழை எல்லாமே போட்டு அப்படியே இந்த ரோட்டுக்கு வரவே பயமாக இருக்கும். இப்போலாம் நல்லா க்ளீனாக நல்லா தான் இருக்குது கைஸ். ஓரளவு ரொம்ப க்ளீன் சொல்லுவேன், ஓரளவு நல்லா இருக்குது ரோடு. எனக்கு இந்த சைடு வர பிடிக்கும். நம்மளும் நடக்கிற சின்ன சின்ன மூமெண்ட்ஸ்லாம் ரசித்து வேடிக்கை பார்த்துட்டே நடந்து போயிட்டு இருந்தோம். போகிற வேலை 2 பண்டி பையில பார்த்தோம். அவங்கள பார்த்துட்டு நமக்கு கொஞ்சம் ஜர்க் ஆகிடுச்சு. நியூட்டனை போட்டு போயாச்சு. இந்த மரத்தை பாருங்கள் கைஸ், கோஷ் கோவில் வர மாதிரியே இருக்குல்ல. பக்கம் நடந்து போனோம் கைஸ். பன்னிக்குட்டி இருந்துச்சு, அது எங்களை வெறிக்க பார்த்துச்சு. அதை கிராஸ் பண்ண ஒரு பயம், அதனால் வேறு ஒரு சைடு யூட்டன் போட்டு வாக்கிங் போனோம் கைஸ். தொடர்ந்து இணைப்பில் இருங்க. ஸோ திண்டுக்கல் வேடப்பட்டி சைடு இருக்க ஏரியாவோட அழகெல்லாம் பாருங்கள் கைஸ், செம்மையாக இருக்குல்ல. அப்படியே வேடப்பட்டியிலேருந்து அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு ரோடு கைஸ், தென்னை மரமாக இருந்துச்சு. போகிற வெள்ளம் மாங்காய் காய்ச்சி தொங்குச்சு கைஸ், செம்மையாக இருந்துச்சு. மாங்காய் சீசனில் இது இங்கே நிறைய ஆடு பயில்களாக இருந்தாங்க. இவனெல்லாம் பாருங்கள் கைஸ், பட்டா சைஸுக்கு இருந்தான். இன்னொருத்தவன் தாடி மாதிரிலாம் வச்சுட்டு இருந்தான். அவன் நம்மளை ஃபாலோலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. பயந்து யூட்டனை போட்டான். அந்த ஆடு வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுது. ஆட்டுக்கு போய் பயப்படுவோமான்ற அளவுக்கு ஆயிடுச்சு கைஸ். பண்ணியை பார்த்து பயந்தோம். மறுபடியும் நமக்கு முன்னாடியே பண்ணி வருது. க்யூட்டாக ஆனால் நடக்குதுடி. அது பாரு எப்படி வாக்கிங் போதுங்க. வாக்கிங்கை முடிச்சுட்டு வேடப்பட்டிக்கு பாயை போட்டு கிளம்பியாச்சு கைஸ். இந்த தண்ணி டேங்க் வந்துட்டு பெரிய தண்ணி டேங்க்கு. நம்ம ஏரியாவுக்கே இதில் தான் தண்ணி சப்ளை ஆகுது. இவனை பாருங்கள் கைஸ், மணமகள் மாதிரி மண்ணுக்குள்ளே வந்து மேடையை தோண்டி உட்காந்துருக்காங்க ஜாலியாக. சரி நம்ம ஒரு டீயா போட்டு போவோம்னு ஐயங்கார் பேக்கரிக்கு வந்தாச்சு. காலைல டீயா போட்டால் தான் அன்றைக்கி டேவே ஸ்டார்ட் ஆன மாதிரி. சரி நம்ம டீயா வாங்கிட்டு ஆப்போசிட்டில் ட்ரெயின் கைஸ், நல்ல ஒரு வியூ. அதை பார்த்துக்கிட்டே நம்மளும் டீயை முடக்குன்னு குடிச்சாச்சு கைஸ். காலை வேளையில் கிளைமேட்டுக்கு அதுவும் சூப்பராக இருந்துச்சு. டீயை குடிச்சிட்டு கடைசியாக சாக்லேட் கேக் கைஸ், சூப்பராக இருந்துச்சு, அருமையாக. நம்மளும் அதை சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு கைஸ். போகிற வேலை ஒரு மரத்தில் கண்ணாடி விலையெல்லாம் கட்டியிருந்தாங்க. ஏன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்களும் போயிட்டு வரோம். பை கைஸ்.